இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். உலகத்தை நான் புரிஞ்சிக்க முடியலைங்க. இந்த உலகத்துடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது, என்னுடைய தன்மை வேறு மாதிரி. நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை முறிச்சு போடுவதற்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தயாராக இருக்காங்க. உனக்கு இது ஒத்து வராது, உனக்கு இது செட் ஆகாது, நீ இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. யாருங்க முடிவெடுக்கிறது? இவங்க யார் முடிவெடுக்கிறதுக்கு? நான் வெளி உலகத்தில் போனால் கெட்டு போயிடுவேன்னு இவங்க யார் முடிவெடுக்கிறதுக்கு? இந்த உலகத்தில் நான் எதை சந்திக்க போனாலும் அதை சந்தித்தா நீ எலிஜிபிள் இல்லை, சந்திக்க முடியாதுன்னு இவங்க யார் முடிவெடுக்கிறது? என்னை ஏன் இந்த உலகம் நம்ப மாட்டேங்குது? இந்த உலகத்தில் நான் என்ன ஒரு அற்பமான ஆள் நினச்சிட்டாங்களா? எந்த தகுதி இல்லாத ஆள் நினச்சிட்டாங்களா? காட்டுறேன், என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு காட்டுறேன். நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன். இப்படி பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம்தான் கடகராசிக்கு இந்த நேரம். இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பிறவி யோகத்தை கொடுக்குற நேரம் வந்துருச்சு. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிறவி யோகம் என்ன? பல பேர் அதான் சொல்லுவாங்க, அவங்க கண்ணில் நீங்கள் விரலை விட்டு ஆட்டக்கூடிய நேரம். உங்களை யாரெல்லாம் குறைத்து மதிப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் தக்க ரிப்பீட் கொடுக்குற நேரம். ஒரு பதில், அதெல்லாம் திருப்பி அடிக்கிறது. அவன் அடித்ததை திருப்பி அடிக்கிறது. கவலையே படாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில். இந்த பிரபஞ்சத்துடைய முழு பவரும் முழு சக்தியும் உங்கள்கிட்ட ஆண்டவன் ஒப்படைக்கிறான். இது ஒரு அற்புதமான நேரம். இந்த கால்குலேஷன் மிஸ் ஆகாது. கடகராசிக்காரர்களே, மிஸ் ஆகாது. இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கணும், தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு தைரியம், அமைதி. எவன் எதை சொன்னாலும் பரவாயில்ல, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்றோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியத்தை வரைச்சிக்கணும். இப்போ இந்த பிரபஞ்சம் என்னென்ன வழியில் எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்க போகுதுங்கிறத நான் முன்கூட்டி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது ஒரு இன்டிமேஷன் வீடியோ, உங்களுக்கு இன்டிமேட் கொடுக்குறேன். தக்க வச்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா. ஆனால் இது சும்மா 10ஓட 11 இந்த வீடியோவை தள்ளிட்டு போயிட முடியாது. இதில் ஒன்று நடந்தே தீரணும், இதில் 10ம் நடந்து தீரணும். 1 by 1 நடக்கும், அவ்வளவுதான். 1 by 1 நடக்கும், நம்புங்க, நடந்தே தீரும். அப்படி என்னங்க இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த பிறவி யோகத்தை கொடுக்க போகுது. நான் ஒரு பிறவி எடுத்திருக்கிறேன், ஏன் எடுத்தேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிறவியில் நான் கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன். சில பேர் என்னை அழிக்க நினைக்கிறாங்க. வீட்டில் நான் வீட்டு பெண்மணியாக இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்னை வளரவே விட மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், ஆனால் என்ன ப்ரமோஷனோ முன்னேற்றமோ அதே இடத்துல சிக்கி தவிக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு விதம், குடும்பங்களில் ஒவ்வொரு விதம். என் பேரண்ட் என்னை ரொம்ப நம்ப மாட்டுறாங்க, என் மேலே அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்க,
என் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தால் கேட்பாங்கல்ல, நல்லா இருக்கியான்னு, நீ எப்படி தான் நல்லா இருக்கன்னு பார்ப்போம் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு யாராவது துணையாக இருப்பாங்க. துணைனா என்னங்க? ஒரு தூண் இருக்குது, தூணில் சாயிரும், கீழே உழுந்துடாமல் காப்பாற்றுறது தாங்க அந்த தூணோட வேலை. துணைனா என்ன? நாம் உழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் துணையோட வேலை. அதை விழுந்துடாமல் காப்பாற்றுறது தான் துணையோட வேலை. ஆனால் கடகத்துக்கு இருக்கிற துணையெல்லாம் வினையாக இருக்குது. எப்படா உழுவான், எப்படா இது நடக்கும், எப்படா இவன் வீணாக போவான், முதல்ல வளரவே மாட்டான்னு நினச்சான், வளர்ந்துட்டோம்னா ஐயோ வளர்ந்துட்டானே இவனை எப்படி வீழ்த்தலாம், அடுத்த கதை. இப்போ இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. வளரணும்னு முடிவாயிட்டுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். எப்போ நமக்கு வீழ்ச்சி வரும்னா, ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், வாழ்க்கை வளரக்கூடிய வாழ்க்கையில் வீழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, கைத்தற்றவனையும் ஆறாவாரம் பண்ணுறவனையும் நம்பும்போது வீழ்ச்சி வரும். அதனால தான் நம்பிக்கையை யாருக்கிட்டையும் வைக்கக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கையை நம்மக்கிட்டே வச்சுக்கணும். நான் நல்லது பண்ண எனக்கு நல்லது நடக்குது, நான் கெட்டது பண்ணால் எனக்கு கெட்டது நடக்கும். இதை மட்டும் கடகராசிக்காரர்கள் தைரியமாக நம்புங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிறவி யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் எந்த டிப்ரெஷனுக்கும் சிக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்க போகிறது. என்னென்ன அற்புதம் தெரியுமா? உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்க போகிறது கடகராசிக்காரர்கள். இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகிறது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, இந்த தெளிவு பிறக்குவதற்காக டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. எத்தனை மணிக்கு எழுந்தாலும் முதல்ல பிள்ளையாரப்பா நல்லா இருக்கணும்னு 5 முறை ஒரு தோப்பு காரணம் போட்டுக்கிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு காரியத்தை நடத்துங்க. உங்கள் மனசில் தெளிவு பிறக்கும். 2வது, நல்ல குருவுடைய ஆசீர்வாதம் சத்தியம் கிடைக்கும். நம்புங்க, நல்ல குருவுடைய ஆசீர்வாதம், நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை ஒருத்தன் வாழ்த்தவே மாட்டான்னு நினச்சா கூட அவன் உங்களுக்கு வாழ்த்துவான், நல்லா இருப்பா அப்படின்வான். என்னடா இவன்லாம் வாழ்த்துறான், ஆச்சரியமாக இருக்குடாப்பா, நான் நினைக்கிறது கனவா நினைவா அப்படி தோணும். இதை விட என்ன தெரியுமா? தெய்வத்துடைய அருளை உணர்வீர்கள். தெய்வம் இருக்கியா? தெய்வம் இருக்கு, இல்லைன்னா இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு கடகராசிக்காரர்கள் உணரக்கூடிய நேரம் இது. உணர்றதுக்கு நீங்கள் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை நிறைய நினைங்க. சிவமந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். ஒரு மைண்டில் அப்படியே ரீடிங்காக ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிவபெருமான் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மேன் பவரை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வித்தியாசமான விஷயத்தில் தெய்வ அருள் கண்டிப்பாக உணர போகிறீங்க. ஆமாம், ரொம்ப சிம்பிளாக மிகப்பெரிய அளவில் சிம்பிளாக உணர போகிறீங்க. காசு செலவு பண்ணாமல் கடவுளை உணர முடியும், தெய்வ அருளை உணர முடியும். இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டம், சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, குரு இப்போ அதிசாரத்தில் வராரு, அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. இது மாதிரி நேரத்தில் உங்களோட பயம் குறைய போகுது, துணிச்சல் பிறக்க போகிறது. கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இது நடந்தே தீரும் கடகராசிக்கு. இதை விட ரொம்ப முக்கியம், தைரியம் பிறக்க போகுது, துணிச்சல் பிறக்க போகுது. பயம் குறையும், துணிச்சல் பிறக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த டைம் உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்க போகிறது. அதனால் ஒரு சின்ன வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானை நம்பிங்க, சின்னதாக வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. மன உறுதி வளர்ந்தே தீரும். நீங்கள் என்ன வேண்டான்னாலும் மன உறுதி வளரும். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் வலுப்படும். நீங்கள் யாரை வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட வருவாங்க.
யார் நீங்கள் விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட சேருவாங்க. இதுதாங்க பிரபஞ்சத்தோட விளையாட்டு. இதுதான் பிரபஞ்சத்தோட விளையாட்டு. விளையாட்டு இனிமேல் தான் ஆரம்பிக்குது. குடும்ப உறவுகள் வலுவாக போகிறது. குடும்ப சமீதமாக, அதாவது விநாயகர், முருகன், சிவன், பார்வதி, இந்த 4 சாமியை பிரதோஷத்தில் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக குடும்ப உறவுகள் வலுவாகும். ஓப்பனாக சொல்கிறேன், இறுதியாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய புதிய கனவுகள் பலிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கனவுகள் பலிக்கிறதுக்காக நல்ல செய்திகள் உருவாக போகிறது. இது நடந்தே தீரும். இந்த கடகத்திற்கு இந்த பிரபஞ்சம் அதுதான் பிறவி யோகமாக கொடுக்குது. ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பௌர்ணமி ஒரு 2 hours யாருக்கிட்டையும் பேசாதீங்க. அது அப்புறமா 3 hours ஆகட்டும், 4 hours ஆகட்டும், 6 hours ஆகட்டும், 7 hours ஆகட்டும், 12 hours ஆகட்டும். பௌர்ணமியில் முதல்ல 2 மணி நேரம் யார்கிட்டையும் பேசாதீங்க. இந்த விபாசனான்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குது தெரியுமா? அது மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க. 2 மணி நேரம் எந்த விஷயங்களையும் ஈடுபடாமல் உட்காருங்க. கடகராசிக்காரர்களே, உங்கள் மௌனமும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் உங்களை உயர்த்தப் போகிறது. இந்த காலகட்டத்தில் முருகபெருமான் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த நேரத்தில் பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு கமெண்டிங் பவர் இப்போ கிடைக்க போகுது. அந்த கமெண்டிங் பவரோடு நீங்கள் இருந்தால் சக்கரம் சுத்தம் நிற்காது. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்லூழ் நுகர்ச்சி, எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான் நீ தாய் அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத
கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.